வணக்கம். நாளை மாலை 6 to 9 நம்மளோட ரெகுலர் ஜோஹோ மீட்டிங் இருக்கு. ஒரு முக்கியமான கட்டத்துல நிஃப்டி ஹை தொட்டுட்டேன்னு சொல்லிட்டு போய் அந்த லெவலை தொட்டுட்டு ரிவர்ஸ் ஆயிருக்கு 24,240. அந்த நம்பரை இன்சிஸ்ட் பண்ணி நான் சொல்லிட்டு இருந்தது காரணமா தான். மண்டே இன்னைக்கு கீழே வருமா மேலே போகுமா வாங்க டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன செக்டாரை நம்ம பார்க்கலாம், எந்த செக்டார்ல இல்லை எந்த ஸ்டாக்கை நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணோம், எந்த செக்டார்ல ரீஎன்டர் பண்ணலாம், எல்லாத்தையுமே டிஸ்கஷன்ஸ் பண்ணலாம். 3 மணி நேரம் 6 to 9 பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ரேசர் பேயோட லிங்க் இருக்கு. கிளிக் பண்ணி 236 ரூபா ஜிஎஸ்டியோட சேர்த்து பே பண்ணிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்டை எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்க. 9444468888. இதுல ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் இதே நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. வாங்க நாளைக்கு சாயந்தரம் 6 to 9 சந்திப்போம். இன்னைக்கு நிறைய மார்க்கெட் பத்தி நம்ம பேச போறது இல்லை, எக்ஸப்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் 2. ரைட், நிறைய அனாலிசிஸ் பத்தி நம்ம பேச போறோம். அனாலிசிஸ்னா என்ன, எப்படி இது ரிலவெண்ட் ஆகுது, இந்தியா டைரக்ட்ல நாங்க என்ன பண்றோம், அண்ட் அடுத்தது எங்க சைட்ல இருந்து நீங்க என்ன எதிர்பார்க்கலான்றது கமெண்ட் வரலாம். தட் இது முழுக்க மார்க்கெட்டிங்ன்றது டெஃபினட்டா இது மார்க்கெட்டிங்னு எடுத்துக்கினாலும் எடுத்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெஃபினட்டா இது உங்க பெனிஃபிட்டும் இருக்கு, சுயநலம் இருக்கு, பட் பொது நலமும் இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் நிஃப்டி இன்னையோட ஹை 24,240. எத்தனை பேத்துக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியாது, லாஸ்ட் ஒரு மாசமா இந்த நம்பரை கூவிட்டு இருக்கேன். ரைட், மந்த் எண்டுக்குள்ள மேக்சிமம் ஜூலை ஃபர்ஸ்ட் வீக், ஜூலை 3 நான் சொன்ன டேட் ஞாபகம் இருக்கு. டெய்லி இந்த டார்கெட் கண்ணுக்கு தெரியுதுன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் இன்னைக்கு டச் ஆயிடுச்சு. சரியா, சரி, அது ஏதாச்சும் ஒரு நாள் டச் தானே ஆக போகுது. இது அடிக்கடி நான் சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம். நான் கேன் அனாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கேன். கேன் அனாலிசிஸ்ல ஒரு மேஜர் பார்ட், ஓகே, கேன் மோஸ்டா அஸ்ட்ராலஜி தான் யூஸ் பண்ணாரு. வெளியில என்ன வேணா சொல்லிட்டோம், அவர் அஸ்ட்ராலஜி தான் யூஸ் பண்ணாரு. அவர் பைபிள்ல இருந்து நான் எடுத்த நிறைய விஷயங்கள், பிரமிடை பேஸ் பண்ணி நான் அஸ்ட்ராலஜி தலைவர் எல்லாம் இங்க தமிழ் இந்தியாவில தான் பண்ணியிருக்கிறாரு. மோஸ்டா ஒரிசா வெஸ்ட் பெங்கால் சைட்ல இருக்கிற அஸ்ட்ராலஜி, அந்த சைடு அஸ்ட்ராலஜி தான் அவர் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. சரியா, அண்ட் இதுல க்ளோஸ் டு அபவுட் ஒரு 4 வருஷம் முழுக்க நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி, அதாவது என் பொழப்ப விட்டு என் ஏர்னிங்ஸை விட்டு முழு நேர ஜாபை ஐ வாஸ் டூயிங் திஸ் ரிசர்ச். எனக்கு அஸ்ட்ராலஜி பத்தி நில் நாலேஜ். ரைட், ஆனால் உலகத்துல எத்தனை வகையான அஸ்ட்ராலஜி இருக்கு, என்னென்ன டெப்த் இருக்குன்றது இன்னைக்கு ஓரளவுக்கு தெரியும். அண்ட் யார் என்ன பேசுறாங்களோ, ஓகே இது இந்த கேட்டகரியில இருந்து பேசுறாங்க, இது இந்த கேட்டகரியில இருந்து பேசுறாங்கன்றது தெரியும். சரி, சப்ஜெக்ட் அது கிடையாது. சப்ஜெக்ட் 2 நம்பர்ஸ். ஒன்று நாங்க யூஸ் பண்றது டைம் சைக்கிள். அஸ்ட்ராலஜி யூஸ் பண்ணது கிடையாது. டைம் சைக்கிள், பிரைஸ் டைம் ஸ்கொயரிங். ரைட், இது ஒன் ஆஃப் தி மெத்தட் ஆஃப் அனாலிசிஸ். பிரைஸ் மார்க்கெட்ல 2 விதமா போவாங்க. ஒன்று பிரைஸ் மேலே ஏறிட்டு போகுதுன்னு சொன்னால் சாதாரணமா எல்லா டெக்னிக்கல் அனாலிஸ்டும் சொல்றது அப் ட்ரெண்ட் இஸ் அ ஃப்ரெண்டு ஆஸ் லாங் ஆஸ் இட் டசன்ட் டர்ன்ன்றது. இது ஒரு கேட்டகரி. மேல போற வரைக்கும் அப்படியே வாழை பிடிச்சிக்கிட்டே போக வேண்டியது. அந்த டார்கெட் அந்த இடத்துல டார்கெட்னு இல்லை, அது போயிட்டே இருக்கு, அது வால் பிடிச்சிட்டே போகுது. அது என்னைக்கு திரும்புதோ வாழை விட்டுறது. இது ஒன் ஆஃப் தி மெத்தட்ஸ். ரைட், இது ட்ரெண்ட் ஃபாலோயிங் மெத்தட்ஸ்ன்றது. இன்னொன்று ப்ரிடிக்டிவ் மெத்தட்ஸ். பிரைஸ் இங்க இருக்கு, இந்த அந்த ஒரு பேட்டர்ன் வந்ததுக்கு அப்புறமா டார்கெட் இது சொல்ற ஒரு மெத்தட். இட் இஸ் கால்ட் ப்ரிடிக்டிவ் அனாலிசிஸ். ரைட், இது இந்த லெவல் வரைக்கும் போகுன்றது நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அதுல ஒரு ஸ்டெப் நாங்க முன்னாடி போய் அது இன்னும் நாங்க மாஸ்டரி பண்ணல. ரைட், மாஸ்டரி பண்ணியிருந்தா வேற லெவலா இருக்கும். மாஸ்டரி பண்ணல, ப்ராபப்ளி அந்த டைரக்ஷன்ல நாங்க போயிட்டு இருக்கோம். இந்த டைம்குள்ள போகுன்றது ஒரு பிரைஸ் 100 ரூபால இருக்கு, 130 ரூபா 6 மாசம் கழிச்சு போனால், ரைட், 6 மாசத்துல உங்களுக்கு 30%, 1.5 வருஷம் கழிச்சு போனால், ரைட், ஒன்றும் பெரிய கிரேட் இது கிடையாது. 6 மாசத்துல 30% கிடைக்குதுன்றது அப்படி. ரைட், அண்ட் நாங்க பண்றது ப்ரிடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ். ரைட், நாட் ஜஸ்ட் தி பிரைஸ், டைம் ஆல்சோ. டைம்ல இன்னும் மாஸ்டரி பண்ணல. சரி, இதெல்லாம் எதுக்குடா நீ சொல்றேன்னு சொன்னால், பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த 2 ஸ்டாக். நான் மறுபடியும் நான் சொல்றேன், ஏன் அனாலிசிஸ் தப்பாச்சுன்னு சொன்னால் மெத்தடாலஜியில எந்த விதமான தப்பும் கிடையாது.
எங்கள் சைடில் கால்குலேஷன்ஸ் மிஸ்டேக்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லாஸ்ட் ஒரு 1.5 years ட்ராக் ரெக்கார்ட் ஆன்லைனில் இருக்குது. க்ளோஸ் டு அபவுட் 75 to 80% ப்ரிடிக்டிவ் வாஸ் ரைட். இது நம்பர்ஸ் போட்டு காட்டினாலும் நான் போட்டு காட்டுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். 20% மிஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்னும் ஒரு 10% எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும்னு நினைச்சால் டைமிங் மிஸ் ஆயிருக்கு. ரைட், நம்ம இந்த டைம்ல வரும்னு சொல்றோம், பட் ப்ராபப்ளி இன்னொரு தள்ளி போய் வருது. இன்னைக்கு நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் 24,240 ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கரெக்டா அந்த லெவலை தொட்டுட்டு அங்க இருந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு, டாப்பிங் டெயில் போட்டிருக்கு. இன்னைக்கு கேப் அப் ஓப்பன். நாளைக்கு ஆர் மண்டே ரைட் ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னு சொன்னால் அதுக்கான பேட்டர்ன்ஸ் தெரிஞ்சவங்க நம்பர் சொல்லட்டும் எவ்வளோ தூரம் வரும்ன்றது. இது ஒன்று. ரைட், பியூட்டிஃபுல்லாக ப்ரைஸ் சிங்க் ஆச்சு. ரெண்டாவது ஸ்டாக் ரிலையன்ஸ். ரிலையன்ஸ் மார்ச் மாதத்தில் நான் அதுக்கான இலக்கு கொடுத்தேன் 3,162. ரைட், இதுதான் இலக்கு கொடுத்தது. மறுபடியும் மே 15 பக்கமா ஒரு ஸ்விங் ஹை போயிட்டு ஒரு ஸ்விங் லோ வரும்போதும் மே 15 பக்கமா இந்த நம்பர்ஸ் மறுபடியும் ரீகன்ஃபார்ம் பண்ணேன். ரைட், ஃபர்ஸ்ட் டைம் அரௌண்ட் நம்பர் சொன்னேன் 3,150 140 அப்படின்னு. 162 சொன்னது, 164 நம்பர் சொன்னது. இன்னைக்கு 162 டச் ஆயிட்டு ரிவர்ஸ் ஆயிருக்கு. இந்த லெவலுக்கு மேல போகாதா? நிச்சயமா போகும். நான் 1,25,000 ரூபா டார்கெட் கொடுத்துருக்கிறேன் அடுத்த 10 வருஷத்துல 12 வருஷத்துல ரிலையன்ஸ்க்கு. இது இன்க்ளூடிங் அந்த கம்பெனில இருந்து பிரிஞ்சு போன கம்பெனிஸ் எல்லாம் சேர்த்து. ஏற்கனவே நம்ம சொன்ன தேதிக்கு அப்புறமா இது ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் போட்ட ஒரு வீடியோ. ஆன்லைன்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. இந்தியா டைரக்ட் இல்ல ரிலையன்ஸோட இலக்கு என்னதுன்றது நீங்க செக் பண்ணி பாருங்க. 1,25,000 ரூபா நான் கொடுத்துருக்கிறேன் இன் அபவுட் 10 to 12 years பீரியட்ல. அதுல ஏற்கனவே ரிலையன்ஸ்ல ஜியோ ஃபைனான்ஸ் வெளில வந்துருச்சு. அடுத்தது ரீட்டைல் வரப்போது ஒன்னொன்னா கலந்துருக்கும். வேல்யூ அன்லாக்கிங் வாங்க, அதை எல்லாம் சேர்த்து நீங்க போடும் போதும் அந்த வேல்யூவேஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஒன்று, அது என்ன பேசஸ்ன்றது சிலது நான் கொடுத்துருந்தேன். சரி, இதெல்லாம் விட்டுருங்க. இந்த 2 தகவல் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுங்க. குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சந்தீப் டாண்டன் அவர் தான் இந்த கம்பெனியோட ஓனர். அண்ட் அவர் வீட்டில் ரைடு நடந்துச்சு. அண்ட் செய்தியெல்லாம் வந்துச்சு 90,000 rupees இந்த கம்பெனியோட ஏஇஎம் டோட்டல். இவங்கள மியூச்சுவல் ஃபண்ட் நிறைய இருக்கு, அது எல்லாம் சேர்த்து 90,000 crores இவங்களோட ஏஇஎம். சண்டே அன்னைக்கு மத்தியானம் நியூஸ் வருது, போச்சுடா நாளைக்கு கேப் டவுன்ன்றது நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. வராதுன்றது நாங்கள் ஓரளவு கான்ஃபிடென்ட்டா இருந்தோம். ஒன்று. ரெண்டாவது, இதுக்கு முன்னாடி ஆக்சஸ் மியூச்சுவல் ஃபண்டு, ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்டு இதுலலாம் இது மாதிரி இன்சைட் ட்ரேடிங் ஒரு நியூஸ் வந்தப்ப நிறைய பேர் அந்த கம்பெனியில பணத்தை உருவ ஆரம்பிச்சாங்க. ரைட், அடுத்த ஒரு 2-3 நாள்ல நிறைய பேர் ஸ்டாக் அவங்களோட மியூச்சுவல் ஃபண்டை ரீடம் பண்ண ஆரம்பிச்சாங்க. வேறஸ் குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இந்த நியூஸ் வந்தோடனே மண்டே அன்னைக்கு டியூஸ்டே அன்னைக்கு 0.1% கம்மியா ரிடம்ஷன் நடந்திருக்கு. காரணம் இந்த கம்பெனி மேல வச்சிருக்க நம்பிக்கை. இந்தியா டைரக்ட் மிக விரைவில் மிக விரைவில் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ல இறங்க போறோம். ஏற்கனவே 2012 இருந்து ஆம்பி எழுதி இருக்கிறோம், மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் லைசன்ஸ் வச்சிருக்கிறோம். பட் அது பண்ணல ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். டெக்னிக்கல் அனாலிசிஸோட மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இறங்க போறோம். இது தனியா இருக்கட்டும், அது வரும்போதும் நம்ம அதை பத்தி பேசலாம். பட் குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அவனோட அனாலிசிஸ் மெத்தட் என்னன்றது பார்க்கணும்னு நாங்கள் விருப்பப்பட்டோம். இது ஏன் பார்க்கணும்னு விருப்பப்பட்டோம்னு சொன்னால், ஒரு செய்தி இந்த ரைடு வருதுன்னு சொல்லும் போதும் அடுத்த ஒரு செய்தி 2019 100 கோடி ஏயுஎம் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட். ஜூன் 23 ரைட் 2024 எவ்வளவு வருஷம்? ஒரு 5 வருஷம். 90,000 கோடி ஏயுஎம்ன்றான். டேய், 100 கோடியில இருந்து 90,000 கோடி எப்படிடா ஏயுஎம் வந்தா? அதுதான் மைண்ட் ஓடிச்சு. அடுத்த நாள் தலைவர் ஸ்டேட்மெண்ட் விடுறாரு, கம்பெனியோட ஓனர் 90 கோடியில 93,000 கோடி அண்ட் எங்களது எல்லாமே கிளீனா இருக்கு, எங்களோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கிறதுக்கு வேற காரணம். ஒன்று. ரெண்டாவது யார் எது வேணா செக் பண்ணிட்டோம், வி ஆர் வெரி கிளீன். எங்க இதுல எந்த விதமான அண்டர் டீலிங்ஸ் நடக்கல, ஃப்ரண்ட் ரன்னிங் அது நடக்கலன்றது கிளியர் கட்டா ஒரு மெசேஜ் கொடுத்திருந்தாரு.
அண்ட் மார்க்கெட் அதுக்கு ரியாக்ட் கூடயும் பண்ணல. இவங்களோட மெத்தடாலஜி என்னதுன்னு பார்க்கும் போதும் இங்க இந்தியா டைரக்ட்ல நாங்க என்ன பண்றோமோ ஆல்மோஸ்ட் அதே மெத்தட் தான் அவங்க யூஸ் பண்றாங்க. பீயிங் ரிலவெண்ட் ஒரு புக் இருந்துச்சு, ரைட்? இந்த புக்கு பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணுவோம், எப்பயுமே ஆன்லைன்ல போயிட்டு பிடிஎஃப் இருக்கான்றது செக் பண்ணுவோம். நானும் பண்ணேன், ரைட்? பிடிஎஃப் ஃபைல வந்து இருக்கான்னு பார்த்தோம். இது வந்து வெறும் பாக்ஸ், ரைட்? பக்கா பேக்கிங். இதுதான் புக்கு. ஆல்மோஸ்ட் இது வந்து 5000 ரூபாய் இந்த புக்கோட வேல்யூ. ஆனாலும் இந்த புக்ல வந்து அவரு நாங்க யூஸ் பண்ற மெத்தடாலஜின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இந்த புக்கு இப்பதான் வந்துச்சு, வந்து ஹார்ட்லி ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது. புக்கு உடனே வாங்கணும். இதை 2019 வந்து இந்த புக்கை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்து ரீபிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. புக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 240 பேஜ். அண்ட் இது வந்து காஃபி டேபிள் புக்குன்னு வாங்க, நிறைய படங்கள் தான் இருக்கு. அண்ட் நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ப்ரிடாமினன்ட்லி டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் வந்து இவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரி, இந்த புக்கை பத்தி ஏன்டா இவன் பேசுறான்னு சொன்னால், எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச விஷயம், ஆல்மோஸ்ட் டிட்டோ நாங்க இந்தியா டைரக்ட்ல என்ன மெத்தடாலஜி அடாப்ட் பண்றோமோ ஆல்மோஸ்ட் அதே மெத்தடாலஜி தான். நாங்க டெக்னிக்கல் ஃபர்ஸ்ட் பார்ப்போம், அதுக்கப்புறமா ஃபண்டமெண்டல் அப்படி லேசா டச் பண்ணுவோம் ஃபார் ஓரளவுக்கு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். என்கிட்ட இருக்கிற ஏஇஎம் ஒரு ஒரு ரிலவெண்ட் அமௌண்ட் இருக்கு, பட் டெஃபினட்டா 90,000 கோடி இல்லை. 90,000 கோடியில இவன் எப்படிடா பண்றான்னு பார்த்தால், ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஸ்டாக் எடுக்கிறாங்க, ஸ்டாக் எடுத்தோடனே ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் செக் பண்றாங்க, செக் பண்ணிட்டு அடுத்தது லிக்விடிட்டி செக் பண்றாங்க. ஜோஹோ மீட்டிங்ல வந்தவங்க அத்தனை பேர்த்திட்டையுமே நான் வந்து சொல்ற ஒரே ஒரு விஷயம், இந்த கம்பெனி பத்தி தெரியாது, லிக்விடிட்டி இவ்வளவுதான் இருக்கு, பார்த்து வாங்கிங்கன்னு. லிக்விடிட்டி நல்லா இருக்குன்னு சொன்னால் நல்லா இருக்கு, நீங்க வாங்குங்கன்றது நாங்க சொல்றது. எடுத்து பாருங்க, இவங்க வந்து சொல்றது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஆத்மா மாதிரி, லிக்விடிட்டி வந்து பிராணா மாதிரி. ஒரு 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 உயிர் இருக்கு, அந்த உயிருக்கு வந்து பிராணம் மாதிரி லிக்விடிட்டி. லிக்விடிட்டி இல்லாட்டினா காலி. பாடி இருக்கு, அதுல பிராணம் இல்லைன்னா முடிஞ்சு போச்சு, அது டெட் பாடி தான். உன் கையில ஸ்டாக் இருக்கு, 100 கோடி நீ சொல்லிக்கலாம், விற்க முடியாது, லிக்விடிட்டியே இல்லாது. அடுத்தது வந்து சென்டிமெண்ட். மார்க்கெட்ல மேக்சிமம் 95%, 99% சென்டிமெண்ட் தான் பார்த்துட்டு அலையிறாங்க. சென்டிமெண்ட்ன்றது மாயா மாதிரி, அது ஒன்றும் கழட்ட முடியாதுன்னு இன்டைரக்டா இது சொல்லியிருக்கிறாங்க. ஒரு டக்குன்னு ஒரு 4 பேஜ் பிரிச்சு பார்த்ததுல இதுதான் வந்து அவங்களோட பிலாசபி. டிட்டோ நாங்களும் அதான் பண்றோம். அடுத்தது டைமிங் இஸ் எவ்ரிதிங், ரைட்? நான் அடிக்கடி பேசுறேன், டைமிங் இஸ் எவ்ரிதிங். ஒரு டைம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னால் பணம் இங்க இருந்து நவுறுதுன்னா எங்கேயும் போல, இங்க இருந்து வேற எங்கேயும் போல. நான் அடிக்கடி யதார்த்தமா அப்படி பேசுவேன், தேங்காயில இருந்து மாங்காய், மாங்காயில இருந்து அடுத்ததுன்னு. இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, மணி ஃப்ளோஸ் ஃப்ரம் ஒன் அசெட் கிளாஸ் டு தி அதர் அசெட் கிளாஸ். ஒரு அசெட் கிளாஸ்ல இருந்து இன்னொன்று அசெட் கிளாஸ்க்கு போகுது. ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து டெட்டுக்கு போகலாம், டெட்ல இருந்து கோல்டுக்கு வரலாம், கோல்டுல இருந்து பாண்டுக்கு போகலாம். இதை பேசுறாங்க. நான் அது பேசல. ஃபைனான்ஸ்ல இருக்கு, பேங்கிங்ல இருக்கு, மெட்டல்ல இருக்கு, ஆட்டோல இருக்கு, சைக்கிளிக்கா போயிட்டு இருக்குன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் டிட்டோ வி ஃபாலோ தட் மெத்தட். செக்டர் ஐடென்டிஃபை பண்றோம், எந்த செக்டர் வந்து என்ன டைமிங்ல இருக்குன்ற இது பண்றோம், பாட்டம் ஃபிஷிங் எங்க நடக்குதுன்னு பாக்குறோம். செக்டர் ஐடென்டிஃபை பண்ணோன்னே ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்றோம், ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ணோன்னே அந்த ஸ்டாக்குக்கு லிக்விடிட்டி இருக்கான்னு பாக்குறோம், ரைட்? எங்க கெப்பாசிட்டி, எங்கள்கிட்ட இருக்கிற ஏஇஎம் வாங்கறதுக்கு அந்த ஏஇஎம்கான லிக்விடிட்டி இருக்கான்னு பாக்குறோம், டார்கெட் போடுறோம். தட் இஸ் கால்ட் ப்ரிடிக்டிவ் அனாலிசிஸ். அண்ட் கீழே என்ன ரிஸ்க் இருக்குன்றது லைன் போடுறோம். லைன் போட்டுட்டு மினிமம் 1:2. 10 ரூபா ரிஸ்க் எடுக்கிறேன்னா எனக்கு 20 ரூபா ரிஸ்க் ரிவார்டு வராது, 10 ரூபா ரிஸ்க் எடுக்க மாட்டோம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் அது யூடியூப்ல பேசினதா இருக்கட்டும், இல்ல ஜோஹோ மீட்டிங்ல நாங்க டிஸ்கஸ் பண்றதா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே வந்து மினிமம் 1:4, 1:5 தான் நம்ம பேசுறோம். 1:5 100 ரூபா போடுறேன், ஸ்டாப் லாஸ் 90 ரூபா, 140 ரூபா, 150 ரூபா, அதுதான் இலக்கா இருக்கும். அப்படி இருக்கும் போதும் என்ன ஆகும்னு சொன்னால் சக்சஸ் ரேட், ஈவன் 40% சக்சஸ் ரேட் இருந்து 60% லாஸ் ஆனாலும்
ஸ்டில் எண்ட் ஆஃப் த இயர் நாங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருப்போம். இதுதான் வந்து எங்களோட பாலிசி. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, இந்தியா டைரக்டோட ஃபியூச்சர் குவாண்ட் வந்து ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. 2019 100 கோடி, இன்னைக்கு 2024 வந்து 93,000 கோடி. பார்க்கலாம் அடுத்த 6 வருஷத்தில் இந்தியா டைரக்ட் எங்க இருக்க போகுதுன்றது ஒண்ணு. ரெண்டாவது, மிக 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 விரைவில் இந்தியா டைரக்டோட மியூச்சுவல் ஃபண்ட் டிவிஷன் ஸ்டார்ட் பண்றோம். அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஏற்கனவே நாங்கள் இருக்கிறோம். டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஜஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்ல மட்டும் கிடையாது, ஈவன் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ல அனாலிசிஸ் பண்ண முடியும். எந்த செக்டார் எப்போ ரிவர்ஸ் ஆக போகுது, இது எவ்வளோ நாள் இந்த ஃபண்ட்ல இருக்கும், இந்த ஃபண்ட்ல இருந்து எக்ஸிட் பண்ணி அந்த எக்ஸிட் லோட எடுத்துக்கிட்டு டாக்ஸ் கட்டி மறுபடியும் இதுக்குள்ள வந்தால் எவ்வளவு தூரம் ரிட்டர்ன் வரும்ன்றது நம்ம அனலைஸ் பண்ண முடியும். வர்த்தான்னு கேட்டால் எஸ், வர்த்து. எப்பயுமே வந்து சூப்பர் சைக்கிள் நடக்கும். சூப்பர் சைக்கிள்ன்றது ஒரு செக்டார்னு எடுத்துக்கிட்டனால் குட்டி குட்டி சைக்கிள்ன்றது ஒன்று இருக்கு, பட் சூப்பர் சைக்கிள்ன்றது ஒன்று இருக்கு. அந்த சூப்பர் சைக்கிள்ல தான் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம். எந்த செக்டார்ல எப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம், எவ்வளவு நாள் இந்த செக்டார் அப்சைடு இருக்கும், அண்ட் அந்த செக்டாரை எங்க பாட்டம் லெவல்ல நம்ம ஃபிஷிங் பண்ணலாம், எந்த இடத்துல நம்ம என்டர் பண்ணலாம்ன்றது அனலைஸ் பண்ண முடியும். ரீசெண்டா எக்ஸாம்பிள் ஆர்த்தி இண்டஸ்ட்ரி பத்தி நான் கொடுத்தேன். எக்ஸாக்ட் லோல வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணும். அது மாதிரி நிறைய ஸ்டாக் வந்து எக்ஸாக்ட் லோல ஐடென்டிஃபை பண்ணி ஃபுல் சைக்கிளை வந்து நம்ம என்டர் பண்ணி டிராவல் பண்ண முடியும். நார்மலி அந்த ஃபுல் சைக்கிள்ன்றது மினிமம் ஆஃப் 8 months to ஆல்மோஸ்ட் 2-3 years வரைக்கும் நம்ம டிராவல் பண்ண முடியும். அப்போ ஒரு செக்டார் ஐடென்டிஃபை பண்ணி அந்த செக்டார்ல இருக்கிற ஸ்டாக்கை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும்னு சொன்னால், மியூச்சுவல் ஃபண்ட்ல அந்த பர்டிகுலர் செக்டார் அந்த பர்டிகுலர் ஃபண்டை ஐடென்டிஃபை பண்ண முடியுமா, முடியாதா? டெஃபினட்டா பண்ண முடியும். எடுத்துங்களேன், ஆல்மோஸ்ட் 5 வருஷம் வந்து 5-6 வருஷம் வந்து மிட் கேப் ஸ்மால் கேப் படுத்த குவார்ட்டை விட்டு தூங்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு எழுந்துச்சு ஆல்மோஸ்ட் 200-300% ரிட்டர்ன் லாஸ்ட் 1.5 வருஷத்துல. சைக்கிளிக் இல்லாத வேற என்னவா? இதுக்கு முன்னாடி இது மாதிரி நடந்திருக்கு. Everything in this universe is cyclic in nature. India டைரக்டோட philosophy-யும் ஆல்மோஸ்ட் இதே தான், ரைட்? டைமிங், சைக்கிள், எப்போ சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது, எந்த இடத்துல இது பண்ண முடியும், எது வரைக்கும் போகும், டெக்னிக்கலாக அனாலிசிஸ் பண்ணிட்டு ஃபண்டமெண்டலாக பார்த்துட்டு உள்ள என்டர் பண்ணுறது தான் ஒன்று. ரெண்டாவது, ரொம்ப சிம்பிளான விஷயம். அகெயின் இதுக்கு முன்னாடி வேற மாதிரி சொன்ன, மறுபடியும் வேற மாதிரி நாங்கள் சொல்கிறோம். வேல்யூவேஷன், லிக்விடிட்டி. வேல்யூவேஷன், சூப்பர் வேல்யூவேஷன் இருக்கணும். எப்போ வரும்? ஒரு நல்ல ப்ரைஸ் ஃபால் ஆகி ஒரு பாட்டம் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா வேல்யூவேஷன்ஸ் கிடைக்கும், ரைட்? மார்க்கெட் இப்போ செம்ம ஹை வேல்யூவேஷன்ல இருக்கு. மார்க்கெட் கீழே விழுவும் போது வேல்யூவேஷன்ஸ் கரெக்டாக வரும். ஐடி செக்டர்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் ஹை வேல்யூவேஷன்ல இருந்துச்சு. கீழே வந்த உடனே ஒரு பாட்டம் ஃபிஷிங் நடந்துச்சு. அதுக்கப்புறமா வேல்யூவேஷன், அந்த வேல்யூவேஷன்ல வாங்கினாங்க. அதே தான் வந்து இப்போ ஒவ்வொரு செக்டார்லையும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வேல்யூவேஷன் இருக்கா, வேல்யூவேஷன் வந்தோடனே அந்த வேல்யூவேஷனுக்கு வாங்குறோம். ஹை வேல்யூவேஷன் வாங்குறது வந்து நல்லது கிடையாது. ஒன்ஸ் டெக்னிக்கலாக ஐடென்டிஃபை பண்ணோன்னா அதுக்கான ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்துக்கலாம். லிக்விடிட்டிஸ், அர்த்த ராத்திரியில் போய் இது விற்கணும்னு நினைச்சாலும் விற்கணும். அடுத்தது வந்து ரிஸ்க் ஆப்பிடைட். கீழே விழுந்தால் பெட்ஷீட்ல இருந்து பாயில இருந்து கீழே விழுந்தா கீழே தர அவ்வளவுதான் அடிபடணும், ரைட்? பாயில இருந்து கீழே விழுந்தா என்ன ஆகும்? அவ்வளவுதான் அடிபடணும். டார்கெட் சீலிங்கா இருக்கணும். இது மாதிரி ரிஸ்க் ஆப்பிடைட், மினிமம் ரிஸ்க், ஹையஸ்ட் ரிவார்ட். அண்ட் டைமிங். டைமிங்ல வந்து வி ஆர் டூயிங் இன்டர்னல் ரிசர்ச், ரைட்? இது வந்து 2015 இருந்து நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஃபுல் டைமா சரியான மெட்டீரியல்ஸ் இன்ஹவுஸ்ல இருக்கு, அதுக்கான சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு, அதுக்கான அனாலிட்டிக்கல் டூல்ஸ் இருக்கு. டேட்டாஸ் கண்ணாப்னான் டேட்டாஸ் வச்சிருக்கிறோம், ரைட்? அண்ட் டைமிங் த மார்க்கெட் பர்ஃபெக்டா பண்ண முடியும். வாங்க எங்க கூட பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, சேர்ந்து வளரலாம். என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.